கிருஷ்ணன் சொன்னா, அதை பத்தி கவலைப்படாதம்மா. ஒருவேளை ஏதாவது ஆபத்துனாலும் என் கூட எவ்வளவு நண்பர்கள் இருக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன காப்பாத்துவா. காப்பாரும் இல்லை உன்னை காப்பாற்றுபவர்கள்னு யாருமே கிடையாது. இந்த நண்பர்கள்லாம் அங்க எங்கேன்னு உன்னை இழுத்து விட்டுட்டு சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு போயிடும். அப்படித்தான் பகாசுரன் ஒரு கொக்காசுரன் வந்தான். கரெக்டா உன்னை மட்டும் தான் விழுங்கினான். வேற எந்த நண்பனும் அவன் வாய்க்குள்ள போகல. இது பரவாயில்ல. அகாசுரன் ஒரு மலைப்பாம்பு அசுரன், அவன் வாய்க்குள்ள மத்த நண்பர்கள்லாம் போனா. அவ போறாளே நம்பி நீயும் போன. அவன் வாய மூடி உங்களெல்லாம் அழிக்க பார்த்தான். உன் நண்பர்கள்லாம் பாதுகாக்க இல்ல. அவள்லாம் உன்னை கொண்டு போய் எங்கேயா சிக்கல்ல மாட்டி விடுறா. காப்பாரும் இல்லை உன்னை காப்பாற்றுவார் என்று இல்லை, யாருமே கிடையாதுடா. கிருஷ்ணன் சொன்னா, அம்மா கவலைப்படாத, நான் நண்பர்களோட தானே போறேன். இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி வந்து அடிக்க முடியும்? தனியா போனா வேணா அடிப்பான். ஆனா இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன உன்னை கரெக்டா கண்டுபிடிச்சிருவான்டா. என்ன உன் திருமேனி வண்ணம் காட்டி கொடுக்கணும். எல்லாரும் சாதாரண மனிதர்களை போல இருப்பா. நீ மட்டும் கடல் வண்ணன், அந்த நீலக்கடல் போன்ற திருமேனியோடு இருக்கிறாயே. 1000 பிள்ளைகள் சேர்ந்து வந்தாலும் அதுல கிருஷ்ணன் இருக்கான்னா நம்ம எளிதில் கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? எந்த அசுரன் வந்தாலும் நீ இருக்கிறத கரெக்டா லொகேட் பண்ணி குறி வச்சு உன்னை வந்து அடிச்சிருவான்டா. வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம் கிருஷ்ணா, நான் சொல்றத கேளு. காது குத்துறதுதான் ஒரே வழி. கிருஷ்ணன் சொன்னாமா, யாராவது துஷ்டர்கள் வந்தா எனக்கு தெரியாதா? நானே அடிச்சு துவம்சம் பண்ண மாட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த காது குத்தி இந்த தோடுதான் எனக்கு பாதுகாப்பா இருக்கணுமா? நானே சண்டை போட மாட்டேனா? பெரியாழ்வார் யசோதை சொன்னா, டேய் அசடு, ஏற்கனவே அப்படிதான்டா பூத்தனைன்னு ஒருத்தி பேயானவள் தாய் வேஷத்துல வந்து பால் ஊட்டினா, அசட்டுத்தனமா பாலை குடிச்சியா இல்லையா? அப்பவே நீ என்ன சொல்லிருக்கணும்? நீ பேய், நான் உன்கிட்ட மயங்க மாட்டேன், தாய்ப்பால் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா பேய்ப்பால் முளையுண்ட பித்தனே, பித்தன்னா பைத்தியம்னு அர்த்தம். ஏண்டா குழந்தை, பைத்தியக்காரத்தனமா? அதுக்காக திட்டுறான்னு புரிஞ்சுக்க கூடாது. இதெல்லாம் செல்லமா சொல்றா. யார் பால் ஊட்டினாலும் தெரியாம குடிச்சுடுறது. அப்படி குடிச்சுதானடா மாட்டின்ட. கிருஷ்ணன் சொன்னா, நான் எங்க மாட்டின்டேன்? பாலோட சேர்த்து அவள் உயிரையும் சேர்த்து விழுங்கி விட்டேன். அவள் மறுபிறவியையும் சேர்த்து உறிஞ்சி எடுத்து விட்டேன். என்ன போய் இப்படி சொல்றிய, பித்தன்னு சொல்றியன்னா? அதுக்கு பெரியாழ்வார் யசோதை சொன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ கொடுத்த பாலை குடிச்சியா இல்லையா? அது போல எங்கேயாவது நீ ஏமாந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? 99 இடத்துல தப்பிச்ச, ஒரு இடத்துல மாட்டின்ட்டா என்ன பண்றது? ஒரு இடத்துல மாட்டினாலும் ஆபத்து ஆபத்து தானே. பேய்ப்பால் முளையுண்ட பித்தனே. கிருஷ்ணன் சொன்னானா, என்ன அப்படியெல்லாம் நினைக்காத. கேசின்னு ஒரு அசுரன் வந்தான், குதிரை வடிவத்துல வந்தான். அந்த கேசிங்கிறவனை எவ்வளவு ஜம்முன்னு நான் அழிச்சேன் தெரியுமா? அந்த குதிரை வாய்க்குள்ளே கையை விட்டு என் கை பெருக்க அவன் வாய் கிழிய கேசியே முடிச்சவன் தான். என்னமோ என்கிட்ட வந்து கதை சொல்றியா அப்படின்னு நான் கண்ணன். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, இருந்துட்டு போகட்டும், ஒழுங்கா நீ இப்போது காது குத்தி கொண்டே தீர வேண்டும் என்கிறாள் பெரியாழ்வார் யசோதை.